பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரு பண்ண கார் இது இங்கே பாருங்கள். வாவில் வேறு லெவலில் வாவ். இதுதான் இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வென்டிலேஷனுக்காக தான், ஒரு ஏரோட சர்க்கிளுக்காக தான். இப்போ ஃபேன் உங்களுக்கு அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகலைனாலும் இது ஒரு என்ன ப்ரோ இது பேர் மாதிரி ஃபெராரி மாதிரி வச்சுருக்கீங்க. ஹேண்ட் பிரேக்கை எடுக்கவும், கீரை போடவும், போட்டாச்சு. ஏய் என்ன ப்ரோ இது? செவர்லெட் AVEO இது. ஹலோ ஆல், நான் மோஸ். எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு சேல் வீடியோ கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ. ஒரு கார் வந்து ஆல்ட்ரு பண்ணால் எப்படிலாம் ஆல்ட்ரு பண்ண முடியுமோ அப்படி வந்து ஒரு ஆல்ட்ரு பயங்கரமாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு ஒருத்தர். அண்ட் அது என்ன கார்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட்டில் AVEO. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து எங்கே ஆல்ட்ரு பண்ணார், எப்படி ஆல்ட்ரு பண்ணாருன்றதை அவர்கிட்டே கேட்போம். ஸோ வந்து டிலே பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்ரு பண்ண கார் இது. இங்கே பாருங்கள். வாவில் வேறு லெவலில் வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காரு பிரதர். வாவ் நம்ம இதை பற்றி அவர்கிட்டே வந்து டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுருவோம். அதுதான் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுதான் கரெக்டாகவும் கூட இருக்கும். ப்ரோ என்ன வண்டி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கீங்க? எதனால இப்படி வந்து வெறித்தனமான ரெடி உங்களுக்கு? சும்மா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக வீட்டிலே இருந்தது. ஓகே, சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே, வண்டி ஃபுல்லாகவே. ஓகே, அதனால் சரி எடுத்து ரெடி பண்ணுறதுன்னு ஆச்சு. சரி கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு பார்ட் பற்றி நீங்கள் வந்து நமக்கு எந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அண்ட் கடைசியாக வந்து இது எங்கே ரெடி பண்ணீங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ப்ரோ அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகே சரி. ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வந்து பம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பம்பர் ஷேப்க்கே இது உங்களுக்கு அளவு எடுத்து அவங்களே ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் அந்த ஃபைபர்னுவாங்க இல்லையா, அதிலே ஃபுல்லாக மோல்டு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் என்ன டிசைனிங் வேணுமோ அந்த டிசைனே பண்ணி கொடுத்துருவாங்க. பேனட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினாலிட்டி போகக்கூடாதுன்ட்டு பேனட்டுக்கு மேலேயே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனட்டோட ஷேப் வந்து அந்த பார் ஷேப் வந்து நானே வச்சுருக்கேன். சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த வென்டிலேஷன் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு லுக்குக்காக தான் வச்சுருக்குது. இன்னொன்று வந்து ஏரோட ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட்லேயும் சரி சைட்லேயும் சரி, ரெண்டு சைட்லேயுமே வந்து ஏரோட ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வென்டிலேஷனும் வச்சுருக்கோம். வீல்ஸ் பற்றி சொல்லுங்கள். அலாய் வீல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அலாய் போட்டிருந்தது வண்டிக்கு வெளியில் பாடி சைடில். பட் ஆனால் இது ஓல்டு மாடல் அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னா அலாய் வந்து பெருசாக எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது நார்மலாகவே ஒரு மாடல்லே வச்சு பண்ணியிருக்கிறது. ப்ரோ அப்புறம் இந்த கிரில் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. எந்த கிரில்? இதுதான் இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வென்டிலேஷனுக்காக தான், ஒரு ஏரோட சர்க்கிளுக்காக தான். இப்போ ஃபேன் உங்களுக்கு அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகலைனாலும் இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கும். உங்களுக்கு ஏரோட சர்க்கிள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ வந்து நம்ம ரியரில் பார்த்துருவோம். எது உள்ளுவா ப்ரோ? ரியர் இது பின்னாடி என்ன ப்ரோ அது? இது என்ன டபுள் எக்ஸாஸ்டா இல்லை சும்மா சிங்கிளா? சும்மா ப்ரோ, அது டம்மியாக தான் வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா உள்ளேருந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கேமரா இந்த இது வெண்ட் போட்டிருக்கிறதுனால ஓகே பேக் சைடு மிரர் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து ரிவர்ஸ் பார்க்குறது ஏன்னா தான் கேமரா தனியாக செட் பண்ணிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, நம்மளே செட் பண்ணியிருக்கிறது. சென்சார் கூட இருக்கா? ஃபுல்லாகவே வண்டியே சென்சார் தான் உங்களுக்கு. வண்டியே சென்சார்? வண்டி ஃபுல்லாகவே சென்சார் தான். நீங்கள் இங்கே கை வச்சிங்கன்னா முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே காட்டி கொடுத்துரும். ஓகே. ஸோ ப்ரோ எக்ஸ்டீரியர் வந்து இப்போ பார்த்துட்டோம். சன்ஃப்ளேமில் ஒட்டியிருக்கீங்களா? சன்ஃப்ளேம் ஒட்டியிருக்கீங்க? ஆமாங்க. ரீசனாக அந்த மைல்டாக ஒட்டி வச்சுருக்கேன், இல்லை டார்க் அடிச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக ஒட்டிங்க லுக்கே வேறு மாதிரி இருக்கும். மைல்டாக ஒட்டியிருக்கீங்க. மைல்டாக ஒட்டியிருக்கேன். ஆமாம் ப்ரோ இப்போ எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம். இன்டீரியரில் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி இன்டீரியர் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. பெருசாக எதுவும் பண்ண வரைக்கும் பார்ப்போம். சும்மா நார்மலாக தான் இருக்கும். இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் ஒன் டச்சு. ஆமாம், மிச்சம் எல்லாமே வந்து மிச்சம் எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணணும். ஸ்டீரிங் எல்லாமே வந்து யூஸ்வலாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே எதுவுமே நான் பெருசாக அந்த இது மட்டும் செட்டு மட்டும் நம்ம மாற்றிருக்கிறது. செட்டு மாற்றிருக்கீங்க? ஆமாம். வண்டியோட குவாலிட்டியான சீட் இது.
ஸோ குஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் வந்து பேக் பெயின்லாம் எதுவும் வராது. அதனால அதோட ஒரிஜினாலிட்டி மாற்றலை. ஓகே, அதனால நீங்கள் இன்டீரியரில் கை வைக்கல. ஆமாம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். பிரதர் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க பாருங்கள், சைட் சீயிங்கில் இருக்கார். ஸோ வந்து அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். வண்டியும் பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ரோ மெயினாக விஷயத்தை மறந்துட்டீங்களே, எங்கே ரெடி பண்ணீங்க, எவ்வளோ ஆச்சு பட்ஜெட் உங்களுக்கு? பட்ஜெட்டு மொத்தமாக 2.25 கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. 2.25 எக்ஸ்டீரியர் மட்டும் ஃபுல்லாகவே பாட்டாக சொல்ல முடியுமா உங்களால்? பாட்டான பாடி ஃப்ரண்ட் கிட்டுக்கு மட்டும் ஒரு 1 லட்ச ரூபாய் கிட்ட போயிடுச்சு. ஃப்ரண்ட் கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய். இந்த கிரில்லு இந்த எல்லாமே சேர்த்து பம்ப் ஃப்ரண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இது பேக் வெண்ட்டு, ஓகே, சைடு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1 கிட்ட ஆயிடுச்சு. 1 கிட்ட. அது தவிர்த்து பாடி ப்ளஸ் வந்து பெயிண்டிங் தான் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து இன்ஜின் ஒர்க்கு, ஹெட் ஒர்க்கு, இது எல்லாமே சேர்த்து ஆயிடுச்சு பேலன்ஸ் அமௌண்ட். ஓ ஓகே, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. வண்டி அவ்வளோ பிடிக்கும் இந்த வண்டி? ரொம்ப பிடிக்கும். வண்டி வாங்கும்போது என்ன ப்ரைஸ்? வண்டி வாங்கும்போது நான் 8 கிட்ட வந்தது. 8க்கு வாங்கி ஆமாம். எவ்வளோ வருஷம் ஆகுது வண்டி? என்ன இயர் மாடல்? 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வண்டி. ஓகே, 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வண்டி. 2008 9 வருஷம் ஆயிடுச்சு. 2009 மாடல். 9 11 11 வருஷம் ஆகுது. சூப்பர் ப்ரோ. ஸோ வண்டி வந்து பிரதர் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் இந்த வண்டி வந்து நீங்கள் ரெடி பண்ண இடம் எங்கே ப்ரோ? ரெட் ஹில்ஸ். ரெட் ஹில்ஸா? ரெட் ஹில்ஸில். ஓகே. ஆக்சுவலாக வந்து மெக்கானிக் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். மெக்கானிக் ராஜா அவர் பேர். ஓகே. நம்ம வேர்ல்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பக்கத்தில் தான் இருக்கார். ஓகே. சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நீட்னஸாக தான் பண்ணுவார். என்ன பட்ஜெட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் ஒரு நீட்னஸாக பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ அந்த ராஜான்றவரோட நம்பர், அவங்க பண்ணுற லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய். ஸோ செம்மையாக வந்து இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டைம். ஸோ வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பிரதர் நமக்காக சூப்பராக கொடுத்தாரு. இப்போ வந்து இவ்வளோ பண்ணிவிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் எப்படி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் போகிறோம். அப்படியே வாங்க. இல்லை ப்ரோ இருங்க. நல்ல ஒரு இன்ஜின் சவுண்டு. ஃபஸ்ட்டு ஏசியை போடுவோம். ஓகேல, இதான் அந்த டிவைஸ் ப்ரோ. ஸோ 7 inch டிஸ்பிளே, ஏசி, டேஷ்போர்ட், நல்ல ஒரு லுக் கிடைக்குது இங்கேருந்து பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏறின உடனே நம்ம பண்ணுற மொதல் வேலை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கை எடுக்கவும், கீரை போடவும். போட்டாச்சு. இப்போ போடா தம்பி. ஏய் என்ன ப்ரோ இது? ஏதாவது இன்ஜினில் ஏதாவது வேலை பண்ணிங்களா? பிக்கப் அப்படியே பறக்குது. ஸோ வேறு லெவலில் ஒரு பிக்கப் கொடுத்துருக்கு வண்டி. பிக்கப் நார்மலாக நல்லாயிருக்கும் ப்ரோ. வண்டி பிக்கப் வந்து தாறுமாறாக இருக்குது. ஏதோ பண்ணியிருக்கீங்க வேலை. மிஸ்டர் ராஜா தான் ஏதோ பண்ணியிருக்காரு. ஓகே. இது ரிவர்ஸ் ஃப்ரண்ட்லையா? இது பட்டனா? ஓ ஓகே. என்ன ரிவர்ஸ்க்கு இதை கீழே தூக்கணும், தூக்கி. ஓகே சூப்பர். வாவ். ஓ இது ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு பிரதர். ஓகே. ஸோ நம்ம ட்ரைவில் வந்து ஒரு 50% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 50% தான். அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரைவை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் நல்லாவே. ஸோ அந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்குது. செவர்லெட் AVEO இது. எவ்வளோ சிசி ப்ரோ இந்த வண்டி? எவ்வளோ லிட்டர் இன்ஜின்? சான்ஸே இல்லை. வேறு லெவல். இது அப்படியே ஓட்டிகிட்டு போனீங்க, ஒரு டிராஃபிக்கில் நின்னீங்கன்னா ஊரே வந்து நம்மள தான் பார்க்கும் போலையே. கரெக்டில். சூப்பர் பிரதர். ஸோ இதோட வந்து என்னோடய ட்ரைவ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பாய்.